நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் இறுதி முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி கட்சி மொத்தமாக 18 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பட்ட நிலையில் 159 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் 5 தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் மொத்தமாக 40 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மொத்தம் 8 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 2 தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைந்து மொத்தம் 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மொத்தமாக 3 ஆசனங்களை பெற்றுள்ளது. மேலும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்ட சுயேட்சை குழு உள்ளடங்களாக ஏனைய அரசியல் கட்சிகள் 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. வெற்றிக்காக வாக்களித்த நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். மறுமலர்ச்சி சகாப்தத்தை ஆரம்பிப்பதற்கான பொறுப்பை சுமந்த அனைவருக்கும் நன்றி. நடைபெற்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி புதிய நாடாளுமன்றத்தை அமைக்க உள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ளது. மட்டக்களப்பில் வெற்றி பெற்ற 4 தமிழர்களுக்கு குவியும் வாழ்த்துக்கள். 4 தமிழர்களுக்கும் பாராட்டுகளுடன் கூடிய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சி சமூக வலைத்தள பதிவு ஒன்றில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழனாக இருக்கட்டும் என இப்பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழன் உரிமைக்கு 3, தமிழனின் அபிவிருத்திக்கு 1 என சமூக வலைத்தள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது உரிமைக்காக தமிழரசு கட்சியில் 3 ஆசனங்களும், அபிவிருத்திக்காக தேசிய மக்கள் சக்தியில் இருந்து 1 ஆசனமும் பெறப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நாடாளுமன்றம் செல்லும் மலையக பெண்கள். நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் முன்னொரு போதும் இல்லாத வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றி எய்தியுள்ளது. 12 பெண்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 3 தமிழ் பெண்கள், அதிலும் குறிப்பாக 2 மலையக பெண்களும் தெரிவாகியுள்ளனர். அந்த வகையில் பதுளை மாவட்டத்திலிருந்து அம்பிகா சாமுவேல் மற்றும் நுவரெலியா மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணன் கலைச்செல்வியும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள மலையக பெண்கள் ஆவார்கள். மலையக பெண்கள் நாடாளுமன்றம் செல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியலை பெறுவதில் தமிழ் அரசு கட்சிக்குள் தீவிர முயற்சியில் இருவர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைக்க உள்ள தேசிய பட்டியலை பெறுவதில் சுமந்திரன் மற்றும் வைத்தியர் சத்தியலிங்கம் ஆகியோர் தீவிர கலந்துரையாடலை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தேர்தலில் தோல்வியுற்றவர்கள் இணைப்பதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. அதேவேளை நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தன்னை நிராகரித்தால் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என சுமந்திரன் தேர்தலுக்கு முன்னர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன், டக்ளஸ், சித்தார்த்தன், அங்கஜன், கஜேந்திரன் இன்னும் பலர் மக்களால் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.